உங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதே போல் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூத்து குலுங்கும். கடைகளில் காசு கொடுத்து நம்ம உரம் வாங்கினோம்னா அது ஒரு செடிக்கே பத்தாது. நம்ம வீட்டிலையே டெய்லியுமே தயாரிக்கிற உரங்களையே நாம் பயன்படுத்திட்டு வரலாம். காய்கறி வெட்டுற தோல், வெங்காயம், பூண்டு, அரிசி களையிற தண்ணீர், வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரை, இந்த மாதிரியான இயற்கை உரங்களையே நாம் கொடுத்துட்டு வரும்போது நிறைய மொட்டுக்கள் வச்சு பூ பூக்கும். அதிக வெயிலும் இல்லாமல் அதிக மழையும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரியான இடத்துல வச்சா நல்ல மொட்டுக்கள் வரும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வளர விடக்கூடாது, கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பூ பூத்துச்சுன்னா அந்த கிளையை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுதுளிர் நிறையவே வரும். புளிச்சு போன இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதை நல்லா தண்ணீர் விட்டுட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றுங்க. மீன், இறால் இந்த மாதிரியான நான்வெஜ் ஐட்டங்கள் வாங்கினீங்கன்னா அதையும் அதோட தோட்டில் போட்டு புதைச்சிட்டுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நிறைய மொட்டுக்கள் வைக்கும், பூ பூக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.